வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் 2026 தேர்தல் அச்சுறுத்தும் மதவாத அரசியல் சூழ்ச்சி. உரையாற்றுவோர் திரு நாஞ்சில் சம்பத், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், திரு சதீஷ். ஒருங்கிணைப்பு திரு தமிழ் காமராசன். நாள் 5/7/2025 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. நிகிதா உண்மையிலேயே நல்லவங்க இல்லை, அது மட்டும் கிடைக்கக்கூடிய தகவல்ல இருந்து வருது. 2011ஆம் ஆண்டு அவங்க மோசடியில் ஈடுபடுறாங்க. இதே செந்தில் பாலாஜி மேல போட்ட கேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேஸு. அதாவது வேலை வாங்கி தருகிறேன் அப்படின்னு மோசடி பண்றாங்க. அப்ப அவங்க யூஸ் பண்றது டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க மூலமா வேலை வாங்கி தரேன் அப்படின்றது தான் அவங்க யூஸ் பண்ண வார்த்தை. அப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்தது MK ஸ்டாலின். இந்த அம்மா 2011 கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆட்களை 16 லட்சம் ரூபாய் ஏமாத்தினதா தான் கேஸ். அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் முடியல, ஸ்டில் பெண்டிங் அந்த கேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏமாத்தின ஒரு பொம்பளை ஏன் நகை பணம் காணும்னு போய் சொல்லிடக்கூடாது. யாரா இருந்தாலும் இவ்வளோ அடி வாங்கினா ஒரு ஸ்டேஜில் பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு, சொல்லிடுவாங்க, எடுத்தா சொல்லிடுவாங்க. அவன் கடைசி வரைக்கும் எடுத்ததா சொல்ல, இவங்க அடிக்கும்போது ஒத்துக்கிறான், எடுத்தேன்னு ஒத்துக்கிறான். அது அடியோட வலியை தவிர்க்கிறதுக்கான ஒரு விஷயம். இவங்க தொடர்ந்து கண்டினியூஸா அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பிரேக் தேவைப்பட்டிருக்கு, ஒத்துக்கிறான். கண்டினியூஸா போட்டு அடிச்சு இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி, சார் வெளியில அடிச்சுட்டு உள்ள இதயத்துல காயம் இருக்கு சார், வெளியில அடிச்சுட்டு கல்லீரல்ல, வயிற்று பகுதியில, நுரையீரல்ல காயம் இருக்கு சார். காயப்படாத உறுப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜாஜி மருத்துவமனை ஒரு அறிக்கை கொடுத்துட்டு உயர்நீதிமன்றம் அதை லிஃப்ட் பண்ணுது சார். இது கிரைம் தனிப்படை. இதுல இருக்கிறவன் அவனும் யூனிஃபார்ம் போட மாட்டான், ஒரு பயலும் யூனிஃபார்ம் போட மாட்டான். ஏன்னா கிரைம் போலீஸ் யூனிஃபார்ம் போடாது. யூனிஃபார்ம் இல்லாத சர்வீஸ் தான் கிரைம். ஏன்னா அவன் பல இடங்கள்ல சாதாரண பப்ளிக் மாதிரி மூவ் பண்ணாதான் அவனுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்ன்றதுக்காக. ஆனா இவனுக்கு யூனிஃபார்ம் போடாத ரவுடி படையா இருந்துக்கிறாங்க. யாரும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வுன்னு மிக மிக கடுமையான வார்த்தைகளை போட்டு சாரிங்க 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 அப்படின்னு ஒரு முதல்வரே இறங்கி கதறக்கூடிய அளவுக்கு அவரு பேசி சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்க. இவங்க அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கழட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய மெத்தடு. நிகிதா அவங்க பர்டிகுலர் அட்ரஸ், மதுரை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்ல இல்ல. நிகிதாவும் அவங்க அம்மாவும் தலைமறைவு. யாருன்னு தேடி வருது. ஏன்? நீ விக்டிம் தானே. சப்போஸ் அஜித் செத்து போயிட்டா கூட உன்னோட புகார் நியாயமானதுன்னா நீ பேசணும்ல, நீ சமூக வலைதளங்கள்ல பேசிருக்கணும்ல, இன்னைக்கு பேசல. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். அஜித் குமாரினுடைய அந்த காவல் மரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டையே உடுக்கி இருக்கு. அதை தொடர்ந்து, அந்த மரணத்தை தொடர்ந்து தினசரி ஒரு புதிய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. அஜித்குமார் மீது குற்றம் சுமத்திய இந்த நிகிதா என்ற பெண்மணி, அவருடைய பின்னணி குறித்து இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அவர் மீது மோசடி வழக்கு இருப்பதாகவும், அவருடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ற மாதிரியான நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அது எங்க நம்மளை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா, உண்மையில் அப்படி ஒரு நகை காணாமல் போனதா, இல்ல அஜித்குமார் மீது அவர் வேண்டுமென்றே அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைத்தாரா அப்படின்ற மாதிரியான நோக்கி இது நகர்ந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல், நிகிதா உண்மையிலேயே நல்லவங்க இல்லை, அது மட்டும் கிடைக்கக்கூடிய தகவல்ல இருந்து வருது. 2011ஆம் ஆண்டு அவங்க மோசடியில் ஈடுபடுறாங்க. இதே செந்தில் பாலாஜி மேல போட்ட கேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேஸு. அதாவது வேலை வாங்கி தருகிறேன் அப்படின்னு மோசடி பண்றாங்க. அப்ப அவங்க யூஸ் பண்றது டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க மூலமா வேலை வாங்கி தரேன் அப்படின்றது தான் அவங்க யூஸ் பண்ண வார்த்தை. அப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்தது MK ஸ்டாலின். ஆமா, திமுகவுடைய இறுதி காலம்.
திமுக ஆட்சியினுடைய இறுதி காலம். எம் கே ஸ்டாலினுடைய ஆபீஸை மிஸ்யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இந்த படுகொலை பற்றி எஸ்பி அசிஷ் ராவத்துக்கு தெரியாது, சுத்தமா தெரியாது. ஏன்னா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் SBCID இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி தான் எஸ்பியை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி உங்க ஆளுங்க ஒருத்தனை அடிச்சு மயக்கம் போட்டு உழுந்து அவன் சாவர நிலைமையில இருக்கான்னு எஸ்பிக்கு சொல்றது மாநில உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. எஸ்பியோட இன்வால்மெண்ட் இல்லாமலேயே நடந்திருக்கா? எஸ்பியோட இன்வால்மெண்ட் மட்டும் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. ஐஜி பிரேமானந்த் சின்ஹா அவருக்கும் இது தெரியாது. இன்ஃபேக்ட் அவர் டியூட்டிலே இல்லை, சண்டிகாருக்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருக்காரு. பிரேமானந்த் சின்ஹா ரொம்ப வைப்ரண்டான ஒரு ஆஃபீஸர். சாதாரண நீங்கள் நார்மலாலாம் அவரை ஹேண்டில் பண்ணவே முடியாது, ரொம்ப வைப்ரண்டான ஆஃபீஸர். இந்த மாதிரி ஒரு விஷயத்த தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இது பண்ண மாட்டார். இப்போது அஸ்ரா கார் கிட்ட பூவை ஜெகன்மூர்த்தி மேட்ரு மாட்டின உடனே வீட்டை சரௌண்ட் பண்ணார்ல, வீட்டை சரௌண்ட் பண்ணார். ஜெயராம் ஏடிஜிபி மாட்டினா தூங்கினார்ல, விசாரணைக்கு தூங்கினாரு, கால் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் எடுத்தாரு, எல்லா சயின்டிஃபிக் எவிடன்ஸும் எடுத்தாரு. அந்த ஒரு பெண் புரோக்கரும் ஜெகன்மூர்த்தி மீட் பண்ற டைமிங்கையும் போட்டோவோட எடுத்தார், வெளியில எடுத்து கோர்ட்டு கொடுத்துட்டார். லெட் த கோர்ட் டிசைட்னு. கோர்ட் தான் டிசைட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் சிபிசிஐடி விசாரணைக்கு அது போயிடுச்சு அஸ்ரா கார் கையில இருந்து. பட் அஸ்ரா கார் கையில் இருக்கிற வரைக்கும் அதை அவர் விடவே இல்லை. 500 போலீஸ் தூக்கி ஜெகன்மூர்த்தி வீட்டு வாசல்ல குவிச்சிட்டார். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸர் தான் பிரேமானந்த் சின்ஹா, வெரி வைப்ரண்ட் ஆஃபீஸர். நிறைய இந்த ட்ரக் கேஸ், இந்த கேஸ்லாம் இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்ல டீல் பண்ணுவாங்க, அவருக்கும் தெரியாது. ஒருவேளை இவர்களுடைய கவனத்திற்கு வந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதாவது இது எஸ்பிக்கு தெரியாம, ஐஜிக்கு தெரியாம, டிஐஜிக்கு தெரியாம ஒருத்தர் பண்றாருன்னா அவர் ஐஜியோட மேல் ரேங்க்ல இருக்கணும். ஒரு டிஎஸ்பி நிகிதாவும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, டிஎஸ்பியும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ரைட்டா? அந்த கிராஸ் இருக்கு. சிவகங்கையில ஆரிஜினான ஒரு பொண்ணு, சிவகங்கை அந்த ஏரியாவில் ஆரிஜினான பொண்ணு, அந்த ஏரியாவில் டாமினண்டா இருக்கக்கூடிய கேஸ்ட் முக்குளத்தூர். அந்த முக்குளத்தூர் கேஸ்டுக்குள்ள இந்த பொண்ணும் வருது. அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவரும் வர்றாரு. இது வெறும் இந்த கேஸ்ட் அடிச்ச 5 பேர்ல 4 பேர் முக்குளத்தூர், ஒருத்தர் மட்டும்தான் தேவேந்திர குல வேளாளர். ஒருத்தர் போலீஸ்காரங்கள்ல அடிச்ச 5 பேர்ல 4 பேர், 2 பேர் கள்ள, 2 பேர் அகமுடைய, 4 பேர் முக்குளத்தூர், ஒருத்தர் தேவேந்திர குல வேளாளர். அதுல கேஸ்ட் இல்லை, அடிச்சதுல கேஸ்ட் இல்லை. ஒன்று அதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஒரு ஆள் தேவேந்திர டிகேவி. ஆனா இது ஆப்ரேட் பண்ணது நிகிதா இருக்கு. இந்த அம்மா 2011 கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட ஆட்களை ஒரு 16 லட்சம் ரூபாய் ஏமாத்தினதா தான் கேஸ். அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் முடியல, ஸ்டில் பெண்டிங் அந்த கேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏமாத்தின ஒரு பொம்பளை ஏன் நகை பணம் காணும்னு பொய் சொல்லிடக்கூடாது? ஒரு கேள்வி. 2வது கேள்வி யாரா இருந்தாலும் இவ்வளோ அடி வாங்கினா ஒரு ஸ்டேஜில் பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு, சொல்லிடுவாங்க, எடுத்தா சொல்லிடுவாங்க. அவன் கடைசி வரைக்கும் எடுத்ததா சொல்ல, இவங்க அடிக்கும்போது ஒத்துக்கிறான், எடுத்தேன்னு ஒத்துக்கிறான். அது அடியோட வலியை தவிர்க்கிறதுக்கான ஒரு விஷயம். இவங்க தொடர்ந்து கண்டினியூஸா அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பிரேக் தேவைப்பட்டிருக்கு, ஒத்துக்கிறான். ஆனா இவங்க எந்த விதமான சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணல. அவன் வீட்டுக்கு போல, நகையை தேடல, இங்க போடல, அங்க போடல, அவனோட செல்போனை நோண்டல, எதுவும் பண்ணல. இப்போ நிகிதா அவங்க பர்டிகுலர் அட்ரஸ், மதுரை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்ல இல்ல. நிகிதாவும் அவங்க அம்மாவும் தலைமறைவு, யாருன்னு தேடி வருது. ஏன்? நீ விக்டிம் தானே. சப்போஸ் அஜித் செத்து போயிட்டா கூட உன்னோட புகார் நியாயமானதுன்னா நீ பேசணும்ல, நீ சமூக வலைதளங்கள்ல பேசிக்கணும்ல, இன்னைக்கு பேசல. ஸோ இந்த மாதிரி நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள்
மர்மமான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய வழக்கு இது. சரி, இப்போ நிக்கிதான்ற ஒரு நபரை அவருடைய கிரெடிபிலிட்டியை வச்சு பார்க்கும்போது அவரால் எளிதாக ஒரு பொய்யை உண்மை மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா அதன் அடிப்படையில் தான் நிறைய பேரை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. இன்னைக்கு அப்படியாக ஏமாந்த நபர்கள் வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு நிகிதாவினுடைய ஆசிரியர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர், ஆசிரியராக சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா நான் கொடுத்து ஏமாந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரெடிபிலிட்டியை வச்சு பார்க்கும்போது நிகிதா காவல்துறையினரிடம் தன் நகை பறிப்போய் விட்டது அப்படின்றத ஒரு சாதாரண நபர் கொடுக்குற கம்ப்ளைண்ட் அப்படின்றத தாண்டி நிகிதா கொடுக்கறவுடைய கம்ப்ளைண்ட், அவருக்கு வந்து எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அவர் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியுதா? அது வெறும் நிகிதா மட்டும் கொடுக்குற ஒரு பொய்யான அழுத்தமோலாம் ஒரு டிஎஸ்பியை வந்து இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ண வைக்க. நிகிதா இப்போ நானே இருக்கேன்னு வைங்க, நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சார், நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா குறைந்தபட்ச அட்டென்ஷன் தான் கிடைக்கும். மிக உயர்ந்த அதிகபட்ச அட்டென்ஷன் வந்து எனக்கு கிடைக்காது. ஏதோ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் பார்த்து விட்டு போங்க, செஞ்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கும். ஆனா அதுவும் நியாயமா செய்ய வேண்டிய வேலையை தான் செய்வாங்க. அதுவும் நியாயமா செய்ய வேண்டிய வேலையை தான் செய்வாங்க. பொதுமக்களுக்கு அது கூட கிடையாது. பொதுமக்களுக்கு அது கூட கிடையாது. நிகிதா மாதிரி ஃப்ராடுகளுக்கு குறைந்தபட்சம் இப்போ அந்த அம்மா வந்து எனக்கு யானையாக்கும், பூனையாக்கும், அதுவாக்கும், இதுவாக்கும் அப்படின்றது தான். இப்போ இந்த அமலாக்கத்துறை ரெய்டு சம்பந்தமா வரும்பொழுது என்னன்னா, முதல்ல வந்து இவங்க செட் பண்ணி டெல்லிக்கு ஒரு ஃபைல் அனுப்பிச்சு, அண்ணாமலை அன்கோ, சவுக்கு சங்கர் அன்கோலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லிக்கு செட் பண்ணி ஒரு ஃபைலை அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு அந்த பர்டிகுலர் பார்ட்டியை கூப்பிட்டு மிரட்டுவாங்க, 2 கோடி ரூபா கொடு அப்படின்னு. அவன் கொடுத்துட்டா ஓகே, கொடுக்கலன்னா அந்த டெல்லிக்கு அனுப்பின ஃபைலில் வந்து சேர்த்துருவாங்க, இவர் உதயநிதியின் பினாமி அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருவாங்க. உடனே டெல்லி ஸ்பீடாக கையெழுத்து போட்டு உடனே ரெய்டுக்கு போடுவாங்க. உடனே ரெய்டு வரும். ரெய்டு வந்தோடனே திருப்பியும் ஃபோன் பண்ணி 2 கோடி ரூபா கேட்டோம், நீ கொடுக்கல, இப்போ ரெய்டு வந்துடுச்சு, மொத்தம் ஒரு 6 கோடி ரூபா எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்வாங்க. இந்த 6 கோடி ரூபாவை எடுத்துகிட்டு வந்துடுவான். ஏன்னா சொன்ன மாதிரி ரெய்டு வந்துடுச்சு. அது மாதிரி நிகிதா சாதாரணமாக சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு ஆக்ஷன் வந்திருக்காது. சரி, இப்போ இதுல சாட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இறந்து போன அஜித்குமாரோடு க்ளோஸா இருந்திருக்காங்க, வேலை செஞ்சிருக்கிறாங்க, அவருடைய நடவடிக்கையை அறிந்தவர்களாக இருக்காங்க, ஒரு நல்ல பையன் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. தன் கூட இருந்த ஒரு நபர் இன்னைக்கு இப்படி அவருக்கு நடந்துருச்சு, அதுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் கூட இன்னைக்கு வெளிப்படையாக வந்து பேசுறாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வர்றதா அவங்க இன்னைக்கு பேசியிருக்காங்க. அது குறிப்பா அந்த வீடியோ எடுத்த சதீஸ்வரன்ற அந்த நபருக்கு என்னன்னா, நேத்து ஒரு ஆட்டோ காணும், அதே கோவில் வளாகத்துல ஒரு ஆட்டோ திருட்டு போயிடுச்சு. அந்த ஆட்டோவை பத்தி ட்ரேஸ் பண்ணவே முடியல போலீஸ்ல. ஏன்னா அந்த கோவில் இருக்க சிசிடிவி எல்லாத்தையுமே நம்ம சண்முக சுந்தரம் கழட்டி எடுத்துன்னு போயிட்டாரு. இதுவே எவிடன்ஸ் அழிக்கிற மெத்தடு. இதுவே ஒரு மிகப்பெரிய தவறு தானே, மிகப்பெரிய தவறு. ஒரு பையன் செத்துருக்கா, அது சம்பந்தமா சிபிஐ விசாரணைன்னு போட்டிருக்காங்க. ஆனால் வேலை இல்லாமல முதல்வர் உத்தரவு போட்டாரு. யாரும் வந்து ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வுன்னு மிக மிக கடுமையான வார்த்தைகளை போட்டு சாரிங்க அப்படின்னு ஒரு முதல்வரே இறங்கி வந்து கதறக்கூடிய அளவுக்கு அவர் பேசி சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்க. இவங்க அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கழட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய மெத்தடு. ஸோ இது ஒரு தடவை நடக்கிறது அப்படின்றதெல்லாம் இல்லை. இது தொடர்ச்சியா வந்து அந்த பையனை அடிச்சு இது பண்றாங்க. பையன் ஒரு கட்டத்துல மயங்கி விழுறான், தண்ணி கேட்கிறான், மிளகா பொடி கரைச்செல்லாம் கொடுக்குறானுங்க. நல்ல வேளை அந்த வீரப்பனை தேடுற அதிரடி படையெல்லாம் தண்ணி கேட்டிங்கன்னா மூத்திரம் போய்வானுங்க வாயில. அப்பா, அவ்வளோ கொடுமை. மிளகா பொடி கரைச்சல் தான் கொடுத்தானுங்க. ஆனாலும் மூத்திரம் போய்வானுங்க, கரண்ட் வைப்பானுங்க. பிறப்பு உறுப்புல பெண்களுக்கு, அதுவும் குறிப்பா பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு அது வேற ட்ரீட்மெண்ட்டு. ஆண் முன்னாடி அம்மா வந்தா பையனை வந்தா அம்மாவை நிர்வாணப்படுத்துவாங்க, பொண்ணை வந்தா அப்பா வந்தா பொண்ணை நிர்வாணப்படுத்துவாங்க.
பண்ணுவாங்க. சரி, அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இப்போ இதை பார்க்குறோம். காவல்துறையை வந்து லெகசியா அவங்க வந்து எதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த டார்ச்சர் மெத்தட். அப்போ சாத்தாங்குளம் ஒரு டார்ச்சர் தானே. சாத்தாங்குளத்தை வச்சு ஆட்சிக்கு வந்த நீங்க அந்த டார்ச்சருக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கனால உங்க ஆட்சியில பல்ல பிடுங்குறாங்க, உங்க ஆட்சியில கையை உடைக்கிறாங்க, உங்க ஆட்சியில காலை உடைக்கிறாங்க. அப்போ அந்த டார்ச்சர் கண்டினியூ ஆகுதுல்ல. எமர்ஜென்சி டார்ச்சர் அனுபவிச்ச ஒரு சிஎம். அதுக்கு ஒரு ஆவணங்கள்லாம் இருக்கு. அந்த எமர்ஜென்சி இஸ்மாயில் கமிஷன் ஆவணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சவரும். அப்போ நீங்க சாத்தாங்குளம் மாதிரி இந்த சம்பவம் நடக்கக்கூடாது, ஜெய்பீம் மாதிரி நடக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு அப்புறமாவது இந்தியா முழுக்க பிஎன்எஸ்ன்னு சிஆர்பிசியை திருத்தி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எதுலையுமே இந்த டார்ச்சர் சம்பந்தமான சட்டம் கிடையாது. அப்போ உங்க ஆட்சியில மாநில அளவுலையாவது நாங்க தேசியத்துக்கு முன்னுதாரணமா இருக்கிறோம் அப்படின்னு இந்த டார்ச்சர். நம்ம விசாரணையெல்லாம் யாரும் வேணான்னு சொல்லல, ரைட்டா? விசாரணையில ஒரு சில சின்ன எக்ஸசஸ்லாம் கூட நடக்கும். அடிப்பாங்க, பலார்னு அடிப்பாங்க, போவாங்க. இது மாதிரி கண்டினியூஸா போட்டு அடிச்சு இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி, சார் வெளியில அடிச்சுட்டு உள்ள இதயத்துல காயம் இருக்கு சார். வெளியில அடிச்சுட்டு கல்லீரல்ல, வயிற்று பகுதியில, நுரையீரல்ல காயம் இருக்கு சார். காயப்படாத உறுப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜாஜி மருத்துவமனை வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டு உயர்நீதிமன்றம் அதை லிஃப்ட் பண்ணுது சார். அப்போ இந்த டார்ச்சர் அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்ல, இந்த டார்ச்சருக்கு எதிராக நீங்க ஏன் இது வரைக்கும் ஒரு சட்டம் கொண்டு வரல? அப்போ அந்த டார்ச்சருக்கு எதிராக சட்டம், இந்த டார்ச்சர் நீங்க கன்டினியூ பண்றீங்க. நீங்க தனிப்படைகள் அமைப்பு கலைப்புன்றீங்க. தனிப்படைகளை நீங்க எப்படி கலைக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, முதல்ல அந்த தனிப்படை அமைப்பதற்கு அந்த அப்படிப்பட்ட தனிப்படைகள் செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்றதே ஒரு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றாங்களே, உண்மையா? அதெல்லாம் கிடையாது. எஸ்பி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. எஸ்பி போறாரு, ஒரு கலவர இடத்துக்கு போறாரு. கலவர இடத்துக்கு போகும்போது பின்னாடியே ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வருது. அது எதுக்கு? எஸ்பியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, லா அண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். அது பர்பஸ் வேற. பர்பஸ் வேற. அவன் யாரன்னா அடிப்பான், கண்மூடித்தனமா அடிப்பான். அதுக்குன்னு அவன் அதுல இந்த மாதிரி சின்ன பசங்களை போட்டு வச்சிருப்பாங்க. அவன் அப்படியே துருன்னு இருப்பான். இறங்கி சார் வெட்டட்டா சார், சார் குத்துட்டா சார் அப்படின்ற பசங்க தான் அதில் இருப்பாங்க. அவன் இறங்கி அடிப்பாங்க. தனிப்படைன்றது இப்போ அசீப் வீட்டில் ஒரு 20 சவரன் காணாம போயிடுச்சு. அந்த தனிப்படை எனக்கு புரியுது. அப்படிப்பட்ட ஒரு தனிப்படை ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஃபார்ம் பண்ணி ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த டீமுக்கு வந்து இந்த அசைன்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தனிப்படை. அப்படிதான் இந்த தனிப்படை செயல்பட்டுச்சு. இது வந்து கிரைம் தனிப்படை. இதுல இருக்கிறவன் அவனும் யூனிஃபார்ம் போட மாட்டான். ஒரு பையலும் யூனிஃபார்ம் போட மாட்டான். ஏன்னா கிரைம் போலீஸ் வந்து யூனிஃபார்ம் போடாது. யூனிஃபார்ம் இல்லாத சர்வீஸ் தான் கிரைம். ஏன்னா அவன் பல இடங்களில் சாதாரண பப்ளிக் மாதிரி மூவ் பண்ணாதான் அவனுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுன்றதுக்காக. ஆனால் இவனுக்கு யூனிஃபார்ம் போடாத ரவுடி படையாக இருந்துக்கிறானுங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கிரைம் படையை வச்சு இது பண்ணுற எஸ்பியோட படை எதுவும் வரல, டிஎஸ்பியோட படை தான் வருது. டிஎஸ்பி வச்சிருந்த கிரைம் படை தான் வருது, அதிரடி படை வரல. டிஎஸ்பி இன்னொரு படை வச்சிருக்காரு, அதிரடி படைன்னு ஒன்று வச்சிருக்காரு. அந்த படையெல்லாம் வரல. டிஎஸ்பியோட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இன்னொன்று இருக்கு, அதெல்லாம் வரல. இது மட்டும்தான் வருது. அப்போ இது வந்து இதுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க கலைக்கவே முடியாது. சொல்லலாம் நாங்க கலைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வாய் வார்த்தை தான் சொல்லலாம். அது எப்படி? இப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட் ஃபோர்ஸ்லாம் இல்லாம காவல்துறை இயங்காது. லா அண்ட் ஆர்டர் தெரிஞ்ச யாருமே தனிப்படையை கலைக்க முடியாது. லா அண்ட் ஆர்டர் மஸ்ட். லா அண்ட் ஆர்டர்ல நீங்க வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்றது மஸ்ட் டு மெயின்டைன் தி லா அண்ட் ஆர்டர். இப்போ ஒரு இடத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து எல்லாம் மீறி போகுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லா ஊர்லயும் பாருங்க, அவங்க வந்து மோதுறது யாரோட? போலீஸோட தான் மோதுவாங்க. அது நார்வே ஆகட்டும், ஸ்வீடன் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், கிளாஷ் வித் போலீஸ். அது ஸ்பெயின் ஆகட்டும், கிளாஷ் வித் போலீஸ். அந்த அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்க மோதக்கூடிய ஆட்கள் யாரு? இதுதான் போலீஸோட தான். அப்போ அவங்கள அடக்கணும், டைவர்ட் பண்ணணும், அந்த ஆர்ப்பாட்டத்தை ப்ரிவென்ட் பண்ணணும்னா தே நீட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்.
அதுக்குன்னு டெசிக்னேட் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு தான் டிஎஸ்பி, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸு, ஏஆர், ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸு, இதெல்லாமே வருது. ஸோ ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் பட்டாலியன்னு ஒரு தனிப்படை தான். ஆர்ம்டு ரிசர்வ் பட்டாலியன் வந்து ஒரு தனி எஸ்பி இருப்பாங்க, அதுக்கு டிஐஜி இருப்பாங்க, ஐஜி இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ஜெயராம் வந்து தலைவராக இருந்தார். இப்போது ஜெயராம் கேஸ் போட்ட உடனே அதுக்கு தலைவராக வந்திருக்கிறவர் யாருன்னா, குட்கா கேஸில் மாட்டின தினகரன் அவர் தலைவராக போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த இதுன்றது வந்து டோட்டலாக இன்வால்வ்டு. சரி, இப்போ கோர்ட் சொல்லுது விட்னஸஸ் பாதுகாக்கப்படணும், சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு கோர்ட் வந்து வெளிப்படையாக சொல்லுது. ஆனால் இன்னைக்கு சாட்சிகள் வெளியில வந்து கோர்ட் உத்தரவு போட்டு 2 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சாட்சிகள் வெளியில வந்து எங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு வழங்கலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா காவல்துறை தன் துறையை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதற்கு எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் வேணா போவோம். இப்போ அந்த வீடியோ எடுத்தான்ல, அவனை கூப்பிட்டு, நீ வீடியோ எடுத்தியாரு? நமக்கு நான் சங்கராச்சாரியாரில் டேப் பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன்னு சங்கராச்சாரியார் என்கிட்ட சொல்கிறார், டேப் பண்ணுறேன். அதுக்கு ரவுடி அப்பு எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆள் அமிச்சு, அப்போ எங்களுக்கு ஒருத்தர் இணை ஆசிரியர் இருந்தார், அவர்கிட்டலாம் பேசி எழுதுனீங்க, டேப்பெல்லாம் மார்க் பண்ணீங்க, ஏன் போய் சாட்சி சொல்றீங்கன்னு கேட்டான். சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. சாட்சி சொல்ல மிரட்டினாங்க. மிரட்டுறது தான். அப்புன்றவும் பெரிய ரவுடி. நான் தைரியமாக போய் சாட்சி சொன்னேன். நான் போய் சாட்சி சொல்றது கூண்டில் ஏறும்போது பார்த்தா ஒரு 18 ரவுடி நிற்கிறான். அப்பு, கதிரவன், சின்ன, அவன் இவன் பட்டா ஒரு 15 ரவுடி இருக்கான். நான் தைரியமாக மார்க் பண்ணி சாட்சி சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் அந்த கேஸில் சங்கராச்சாரி வெளில வந்துட்டார். அவரோட பவர் அதுக்கு மேல இருந்தது. அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு பத்திரிகையாளர், சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம், ஒரு பத்திரிகையாளரையே மிரட்டுற அளவுக்கு இருக்காங்கன்னா, அதுவும் ரவுடி, கொலை பண்ண ரவுடி, சங்கராமனை கொலை பண்ண ரவுடி அப்பு, அவன் மிரட்டுற அளவுக்கு, நம்மளை மிரட்டுற அளவுக்கு சிச்சுவேஷன் அன்னைக்கு இருந்ததுன்னா, இந்த சாட்சியை போலீஸ் ஈஸியாக மிரட்டும்ல. ஏதோ வீடியோ எடுத்தியா, போட்டியா, கொடுத்துட்டியா, போ ஹைகோர்ட் வரைக்கும் கொண்டு போய் காமிச்ச, இதுக்கு மேலே என்ன உனக்கு, போ கிளம்பு, இருக்கணுமா வேணாமா, உன் பிள்ளை ஸ்கூலில் படிக்கணுமா வேணாமா, உன் பொண்ணு மார்க்கெட்டுக்கு போகணுமா வேணாமா, இப்படி மிரட்டுவான். கண்டிப்பாக மிரட்டுவான். இதுக்கு வந்து ஒரு தனியாக இவங்க ப்ரொடெக்ஷன் போடவே முடியாது. ஏன்னா மிரட்டுறவன் போலீஸ். டெக்னிக்கலா இவங்க வந்து கோரிக்கை எப்படி வச்சிருக்காங்க என்னன்னா, இந்த மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை இல்லாமல் வெளி மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை வேணும்னு வைக்கிறாங்க. வெளி மாவட்டத்துல இருந்து ஒரு காவல்துறையினரை பாதுகாப்பு போட்டாலும் கூட நீங்க சொல்றது நடக்கத்தானே செய்யும். காவல்துறையா இருக்கிறவன் மட்டும் என்னப்பு வெளிலேருந்து வந்துட்டியா, யோ மாட்டுன்னு இருக்கிறது யார் தெரியுமா, எங்க ஆளுங்க 5 பேர், அவன் லைஃபே போயிடுச்சு, நீ வந்து வெளியிலேருந்து வந்து அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கியா, போயா. எந்த காவல்துறை போட்டாலும் அது காவல்துறை தானே. எதுக்குன்னு ஆர்மியை தான் கூப்பிட்டு வரணும். ஆர்மியை கூப்பிட்டு அந்த சக்தீஸ்வரனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு பாதுகாப்பு. எல்லை மீறல், வரம்பு மீறல் அப்படின்னு போக ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு எல்லையே இல்லை. ஒரு தவறுக்கு எல்லையே கிடையாது. சரிக்கு எல்லை இருக்கு. இவ்வளவுதான் சரி, இப்படிதான் சரி, இதான் சரி, இதான் சரி அப்படின்னு இருக்கே தவிர இதுதான் தவறு அப்படின்றதுக்கு அர்த்தமே கிடையாது. தவறு வந்து எல்லை மீறியது, உலகளாவியது. அப்போ மிரட்டலும் உலகளாவியது தான். இந்த சாட்சியெல்லாம் குரூஷியலான சாட்சி. நான் சொல்றேன், இப்போ லேட்டர் பீரியட்ல சொல்றேன், இப்போ இவர்களுக்கு எதிராக வழக்கு நடக்க போகுது, நீதிமன்றத்துக்கு போக போகுது. அப்போ அந்த சமயத்துல இந்த சாட்சிகள் இதே அளவுக்கு உறுதியோடு போய் வந்து சாட்சி சொல்ல வேண்டிய தேவை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது வழக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை. ஸோ அந்த மாதிரியான தருணங்கள்ல எப்படியாக இவர்கள் மிரட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு இது மாதிரியான விஷயங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது எல்லாமே இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வரும். கோர்ட்டு வந்து கோர்ட்ல யார் சாட்சி, என்ன குற்றப்பத்திரிகை,
குற்றப்பத்திரிகையில் யார் யாரெல்லாம் சாட்சி, குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது உட்பட கோர்ட்டு நடவடிக்கை எல்லாமே வந்து துரிதப்படுத்தணும். எப்படி ஞானசேகரன் வழக்கு 168 days முடிச்சாங்களோ அந்த மாதிரி சிபிஐ வந்து சாத்தாங்குளம் வழக்கில் இன்னைக்கும் இழுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இதை விசாரிக்காம ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் வந்து சென்னை நகர போலீஸ் விசாரித்த மாதிரி 168 days இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் வச்சு சீக்கிரட்டாக வச்சு சாட்சி விசாரணையை நடத்தும். இது போறான சென்சிட்டிவான கேஸ்ல ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், ரெண்டாவது வேகப்படுத்தல். அப்படின்ற போது சாட்சிகள் இந்த காலம் அதிகமாக அவர்களுடைய மனம் மாற்றம், தடுமாற்றம் இதையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில் ஷார்ட் பீரியட்ல இது முடியணும் அப்படின்றீங்க. ஆமாம் ஏங்க, அந்த சாவரன் வந்து 8 சாவரனுங்க, 7 லட்சம் ரூபாய் 7.5 லட்சம் ரூபாய். அதுக்கு பஞ்சாயத்து பேசின திமுகவுடைய மாவட்ட நிர்வாகி சேங்கை மாறன், அந்த டிஎஸ்பி, அப்புறம் அந்த பேரூராட்சி தலைவர்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வந்த தொகையோட 50 லட்சம் 50 லட்சம். ரைட்டா? இன்னைக்கு அந்த டிஎஸ்பியும் சஸ்பெண்டடு. அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. அவர் மேலே கொலை கேஸ் போடணும். டிஎஸ்பியோட உத்தரவுல தான் இது முழுக்க நடந்திருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஏன் சிபிஐக்கு தள்ளி விடுதுன்னா இவங்களுடைய பெரிய அளவுக்கு இன்வால்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் டிஎஸ்பியோட ஸ்டேட் இன்வால்மெண்ட் வந்து இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இது 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க போகிறாங்க. அந்த 7 லட்சம் ரூபாய்க்கு பதில் 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறது யாரோட இதுன்னா சேங்கை மாறனோட காம்ப்ரமைஸ் தான். அப்போ அப்படி இருக்கும்போது 5 பேரோட லைஃப் 302 எல்லாருமே 14 வருஷம் ஜெயிலுக்கு போவாங்க ட்ரையலில். நடுவில் பெயில் கிடச்சிட்டு வந்தால் கூட ட்ரையல் கம்ப்ளீட் ஆனால் 14 வருஷம் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க. ரைட்டா? அப்போ அவங்க லைஃபு, குடும்ப வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த 5 பேருக்கு முடிஞ்சு போச்சு. மேலே சொன்னாங்க, அதை செஞ்சாங்க, அவ்வளோதான். சொன்னது டிஎஸ்பி, அதுக்கு மேலே டேவிட்சனு. இப்படி போகுது அந்த கதை. இந்த கதைக்கு பலியானவன் யாரு? கீழே இருக்கிறவன். அவன் சும்மா இருப்பானா? அவன் குடும்பம் சும்மா இருக்குமா? இப்போவே 50 லட்சம் ரூபா கொடுக்க முன் வந்திருக்காங்க. நாளைக்கு சாட்சிகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 1 கோடி 1.5 கோடி திரட்டி வச்சுருவானுங்க. வச்சுட்டு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு தொழிலதிபர் வருவார், அவர் வந்து கொடுக்கறதுக்கு முன் வருவார் அப்படின்னு. இதில் நியாயம், நீதி, நேர்மையெல்லாம் பார்க்கறது நம்மளை மாதிரி பத்திரிகையாளர்கள், ஹென்ரி டிஃபேனு, பாப்பா மோகன் மாதிரி இருக்கக்கூடிய மனித உரிமைக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்கள், இவங்களாம் தான் பார்ப்பாங்க. மற்றபடி யாரும் அதை பார்க்க போகிறதில்ல, யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஸ்ரீமதி வழக்கு இன்னைக்கு என்ன நிலைமைன்னு யாரையாவது கேட்டு பாருங்க, யாருக்கும் தெரியாது. அதோட ஸ்டேட்டஸ் கியூ என்னன்னு பாருங்க, யாருக்கும் தெரியாது. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி போட்ட எத்தனையோ ட்விட்டர் ஹேஷ்டேக்காரங்களை கேளுங்க, இல்லை, தெரியாது அவங்களுக்கு. ரைட்டுங்களா? அதில் என்ன ஃபைட் பாப்பா மோகன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, என்ன ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு, யாருக்கும் தெரியாது. ஒரு சைடில் என்ன பிரச்சாரம் போயிட்டுருக்கு, அந்த அம்மா வந்து செல்வி சொன்னதெல்லாம் பொய்ன்னு போயிட்டு. இது இப்போ நமக்கு இன்டர்னில் நிகிதா சொன்னது பொய்ன்னு தான் நம்ம இந்த வழக்கில் வந்துக்கிட்டு இருக்கோம். நிகிதா சொன்னது பொய்ன்னு தான் நம்ம இந்த வழக்கில் வந்துக்கிட்டு இருக்கோம். இது இவங்களெல்லாம் கொண்டு வரும், மிரட்டலுக்கு கொண்டு போவோம். அப்போ அவங்களுக்கு சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க, போலீஸ்காரங்களுக்கு சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க. போலீஸ்காரனுக்கு போலீஸ்காரன் வந்து எதிரி ஆக மாட்டான். அவனும் யூனிஃபார்மு, இவனும் யூனிஃபார்மு. அவன் நேரடியாக மிரட்டலைன்னா கூட மறைமுகமாக மிரட்டுவான். என்ன தம்பி உனக்கு இதெல்லாம் தேவையா தம்பி? அவன் குடும்பம் நடுத்தரில் நின்னா நீ என்ன சந்தோஷப்பட போறியா? ஓ, இப்படிலாம் பேசுவாங்க. நீ வந்து செத்துட்டான், நீ வந்து சாட்சி சொன்னா அஜித் உயிரோட வந்துருவானா? என்ன தம்பி இதெல்லாம்? விட்டுருங்க தம்பி. எல்லாமே நம்ம கண்ட்ரோல்லையா இருக்கு. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், எங்க இருக்கான்னு தான் தேடணும். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான், எங்க இருக்கா? மேல இருக்கிறான், மேல பார்த்தா பேண்டா இருக்கும். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், பார்த்து வந்து ஆண்டவன் கையில விடுங்க தம்பி. இது மாதிரி நிறைய டைலாக்ஸ் வரும், நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் படியில ஒருத்தன் உறுதியா இருக்கிறான்னா போல அவனை அடி. இன்னொரு அஜித்குமாரை உருவாக்கிடுவாங்க. அஜித்குமார் படுகொலைக்காக
இன்னொரு சரத்குமார் உருவானார்னு வரும். ஸோ இதை தடுப்பது யாரோட கடமை? இது நடக்காம இருக்கிறது, இது மாதிரி நடக்காம இருக்கிறத தடுக்கிறது வந்து ஜனநாயக இயக்கங்களோட கடமை. ஆமா, இது வந்து ஆளுங்கட்சியோட கடமை, அரசாங்கத்தோட கடமை, போலீஸோட கடமைலாம் நம்மள மாதிரி இது போன்ற டார்ச்சர்களை இன்னைக்கு அஜித்து, நேத்து வீரப்ப, முந்தா நேத்து நக்சல் தோழர்கள், இது வந்து ஒரு 30, 40, 50 ஆண்டு கால சரித்திரம் வந்து தமிழகத்தில் இந்த டார்ச்சருக்கு எதிராக மாநில அரசு சட்டம் கொண்டு வரணும். இது வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும். அதுக்காக ஜனநாயக இயக்கத்தை வந்து இடதுசாரி கட்சிகள் முதல்ல முன்னெடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ அஜித்துக்காக வந்து நின்று இருக்காங்களே ஏடிஎம்கே, பிஜேபி, நடிகர் விஜய், சீமா, மிகப்பெரிய இயக்கம், அவங்க எல்லாரும் வந்து அதெல்லாம் முன்னெடுக்கணும். இந்த டார்ச்சருக்கு எதிராக ஒரு பொது சிவில் சட்டம்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, அதுல டார்ச்சருக்கு எதிராக மாநில அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அதை நிறைவேற்றணும். அதை இந்த கவர்னர் நிறைவேற்றலைன்னா அவரை டார்ச்சர் பண்ணும். மத்திய அரசு நிறைவேற்றலைன்னா அங்க போராடி டார்ச்சர் பண்றதுதான். அப்படி ஒரு வலிமையான போராட்டத்தை கொண்டு போய் இதை நிறைவேற்றி வெற்றியடைய செய்யறது மூலமா தான் இந்த சாட்சிகள் மிரட்டப்படுறதும் நிற்காது. அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் வந்து நிக்கிதா மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸோ இல்லை போலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ், இப்போ இன்டலெக்சுவல்ஸ் இருப்பாங்க, பெரிய ரிப்போர்ட்டர் மாதிரிலாம் பேசுவார், ஆனால் அவர் ரிப்போர்ட்லாம் கிடையாது, அவருக்கு நாலேஜ்லாம் கிடையாது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சூடோ இன்டலெக்சுவல்ஸ்னு. இந்த மாதிரி சூடோ இன்டலெக்சுவலிசமாக மாறி வரக்கூடிய இந்த போலிகள், ஃப்ராடுகள், இந்த விஷயங்கள்லாம் வந்து காவல்துறை கவனமாக இருக்கணும், காவல்துறை அதிகாரிகள் கவனமாக இருக்கணும். அப்போது அவங்க வந்து எந்தெந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேரி பண்ணணும். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போடு, சிஎஸ்ஆர் போடு, முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள விசாரி. எங்கப்பா நகையை தொலைச்சா, பேக்ல வச்ச, ஒருவேளை ஸ்கேன் சென்டர்ல மறந்து வச்சுட்டு வந்தீங்களோ, யோசிச்சு பார்த்தீங்களாம்மா? சாதாரண மக்கள் புகார் கொடுத்தா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இது வந்து கேட்கணும், எல்லாருக்கும் கேட்கணும். தி அதர் சைட் ஆஃப் தி ஸ்டோரி வந்து எல்லா சைட்லையும் கேட்கணும். அதே மாதிரி குற்றவாளியை விசாரிக்கும் போதும் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் தான் மெயின். எதுக்கு ஆகும்னா சிபிசிஐடி விசாரணை அப்படின்னா, சிபிசிஐடி விசாரணைன்னா அது ஒரு சின்ன பாடி, அது வந்து சயின்டிஃபிக்கான விஷயங்களை தான் விசாரிக்கும், சயின்டிஃபிக்காக எவிடன்ஸை தேடும். அதுதான் சிபிசிஐடி விசாரணைன்னு. அதுக்கப்புறம் என்ன, சிபிஐ விசாரணை. ஜெயலலிதா கேட்டுச்சுல, சிபிஐ வானத்திலிருந்து குதிச்சவங்களா, அவ்வளோதான். இப்போ இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே கொக்கைன் கொடுத்து மைக்கி அவனுங்களை வந்து ஏவல் படையாக மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. யாரை வேணா ரைட் பண்ணலாம், ஒரே ஒரு டேக் போட்டால் போதும், உதயநிதியின் பினாமியின் டேக் போட்டால், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனுக்கான தேவையை உணர்த்து. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்த அசீஃபுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.